ஃபியர் இல்லைன்னா பயம் அப்படின்னு சொல்கிறது எப்போவாவது ஒரு வாட்டியாவது நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டெத்தோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நமக்கு அதை பற்றின ஒரு ஃபியர் கொஞ்ச நாள் இருக்கும். ஈவன் நமக்கு ஃபைனான்ஷியலாக லோஸ் ஆனால் கூட கொஞ்ச நாள் நம்மளோட மைண்ட் அதில் டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அடிப்படையில் தேவையில்லாமல் ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காரணத்தோடு சேர்ந்த ஒரு ஃபியரும் இருந்துகிட்டே இருக்கும். சைக்காலஜிக்கல் டிஸார்டரில் ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இந்த ஃபியர் இருக்கும். பார்த்திங்கன்னா ஓசிடி இருக்கவங்களுக்கு ஒரு கற்பனையில் இருக்க ஒரு ஃபியர் இருக்கும். தேவையில்லாமல் நான் தப்பாக இருக்கேன், நான் தப்பு பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபியரு. என் கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆகிடும்னா அன்னெசரி, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனாலும் ஒரு டெத் நடக்கும், இல்லை ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை என் குழந்தைக்கு ஏதாவது ஆகும், ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆகும், பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆகும், அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாமல் அந்த ஃபியர்னால் தினம் அவங்களுக்குள்ள மனசு டிஸ்டர்பாக இருக்கும். பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கலாம், சரியான தூக்கம் இருக்காது, சரியான ஃபுட் எடுக்க முடியாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது லாங் டைம். ஆனால் டெஃபினட்டாக ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வாங்க. நான் இதில் ஒரே ஒரு சிங்கிள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் காட்டுறேன். அது ரொம்ப அதிகமாக அந்த பேனிக் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்வெட்டிங் ஆகும், பதட்டம் இருக்கும், பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும். அதை காம் பண்ணதுக்கு H7ன்னு சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் 2 கையிலையுமே பண்ணுங்கள். இந்த நெட்டியோட இந்த ஐப்ரோட மிடில் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். சென்டர் ஹெட்டில் எப்போவுமே இந்த 2 பாயிண்ட்டும் இதோடு சேர்த்து இந்த ஒரு பாயிண்ட்டும்